பாரு பால் பால் வரல பால் வந்துச்சு பால் வந்துடா ஐயோ உங்களுக்கு தேங்க் யூ தந்துட்டோம் எங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா போன வாரத்துல கமருதீனும் பார்வதியும் அடிக்கடி மைக்க மறைச்சு பேசினாங்க. செம்ம ரோஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு ரோஸ்ட் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ரோஸ்ட் இல்லைங்க. ரொம்ப சாதனமா தான் அந்த விஷயம் முடிஞ்சது. ஆக்சுவலா பார்வதிக்கு இது இன்னும் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான கிராசரி எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கலான்னு கனி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் வந்து யாரு சபரி வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது உள்ள வந்து இந்த வாட்டி பால் வந்திருக்கு. அதாவது பிக் பாஸ் பால் தராம இருந்தார்ல, தந்த பாலை வாங்கி வச்சிருந்தார்ல, திரும்பி உங்களுக்கு அந்த பாலை தந்திருக்காரு. அந்த பாலை பார்த்தோன்னா கனி பால் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயம் கமருதீன் பார்வதி ரெண்டு பேருமே வெளியே எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது தெரிஞ்சவங்க சந்தோஷமா ஓடி வராங்க. அப்பா பால் வந்துருச்சு, எப்பா பால் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா கத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க ஒரு கேமரா இருக்குல்ல, அந்த ரூமுக்கு வாசல்ல ஒரு கேமரா இருக்குல்ல, அந்த கேமராவை பார்த்து பார்வதியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பிக் பாஸ் திரும்பி பாலை தந்ததுக்கு ரொம்ப நன்றி பிக் பாஸ். நாங்க போன வாரம் வேலைலாம் செஞ்சோம், பட் அது உங்களுக்கு பத்தலன்றது எங்களுக்கு புரியுது. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணவே மாட்டோம் பிக் பாஸ். நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் மைக்க மறைச்செல்லாம் பேசவே மாட்டோம். நாங்க பண்ண தப்புக்கு எங்களை மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரிலாம் பேசும்போது பிக் பாஸோட குரல் வந்து பேசல, அதாவது வந்து ஏதாவது பார்வதியை கிண்டல் பண்ற மாதிரி அவர் கவுண்டர் கொடுப்பாரு. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இவங்க மட்டும் தான் கேமராவை பத்தி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் கண்டிப்பா இதுக்கப்புறம் நடக்காது, நாங்க இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சொல்ல முடியாதுங்க, இதுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளால யோசிக்க கூட முடியல. காரணம் இவங்க ரெண்டு பேர் எடுத்த ஒரு முடிவுல ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டாங்க. அதாவது சனிக்கிழமை நினைக்கிறேன், சனிக்கிழமை இவங்க ரெண்டு பேர் என்ன பேசியிருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் பேசிக்க வேணான்ற மாதிரி பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் தான் சொல்லியிருப்பாரு, இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேணாம், ஏன்னா நம்ம ரெண்டு பேர் பேசுறது தான் பெரிய இஷ்யூவா மாறிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி பேசிக்க மாட்டாங்க, நல்ல முடிவை தான் ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்கன்னு நான் நினைச்சேங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஏமாந்தேன்ல, அதே மாதிரி தான் நேத்தம் ஏமாந்தேன், முந்தா நேத்தம் ஏமாந்தேன். ஏன்னா வந்து பார்வதி இதுக்கப்புறம் கமருதீன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாம், வேலைக்கே இருக்கலான்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. கமருதீனும் இதே டைலாக்கை நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. பட் இப்போ வந்து அரோரா டோட்டலாக கட் ஆயிட்டாங்க, வேணவே வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி கமருதீனை விட்டு விலகி போயிட்டாங்க. இப்போ கமருதீனை காலி பண்ணுறதுக்கான வேலையை அரோரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கமருதீனுக்கு அரோரா பக்கம் போக முடியாது. அதனால பார்வதியும் கமருதீனும் தான் இன்னும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூட அவங்க தான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தள்ளி தள்ளி நிற்கிறது தாங்க ரெண்டு பேருக்குமே நல்லது. நான் பார்வதிக்கு நல்லதுன்னு சொல்ல, கமருதீனுக்குமே அதுதான் நல்லது. இவங்க ரெண்டு பேர் தள்ளி தள்ளி இருந்தாங்கன்னா ஒழுங்கா கேமை விளையாடலாம். அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தே சுற்றிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை சேர்ந்த எல்லாருமே இவங்க பக்கம் தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். இவங்க சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட கண்டுபிடிப்பாங்க. இவங்க மைக்கை மறைச்சி பேசுறது பெரிய தப்பு, நான் அதை மறுக்கல. இதை தாண்டி இவங்க சின்ன சின்ன விஷயம் பண்ணால் கூட இவங்க ரெண்டு பேர் தான் மொத்த ஹவுஸ்மேட்ஸும் டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேர் விலகி இருக்கிறது இவங்களுக்கு தான் நல்லது, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே கெட்டது தான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.